Top 20 points of the budget 2026-27. முதல் புள்ளி, தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்த மாற்றமும் இல்லை, பழைய நிலையே தொடரும் என அறிவிப்பு. இரண்டாவது புள்ளி, ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வருமான வரி சார்ந்த தரவுகளை மறைத்தால் 100% அபராதம். வருமானத்தை மறைத்தால் 100% அபராதம். மூன்றாவது புள்ளி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களிலும் அரிய வகை கனிமங்கள் எடுக்க புதிய திட்டம், நியூ ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் காரிடார் என்று சொல்லியிருக்கிறார்கள். 4, சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட 7 நகரங்களை இணைக்க அதிவேக ரயில் பாதை. சென்னை, பெங்களூரு, அதே போன்று சென்னை, ஹைதராபாத்துக்கு அதிவேக ரயில் பாதை காரிடார். 5, திருநெல்வேலி பொதிகை மலை, அரக்கு பள்ளத்தாக்கு, இமாச்சல், உத்தரகாண்ட், ஜம்முவில் மலையேற்றத்தை ஊக்குவிக்க திட்டம் என புதிய அறிவிப்பு. 6, ஆதிச்சநல்லூர், தோலவீரா, அஸ்னாப்பூர் உள்ளிட்ட 15 இடங்களில் கலாச்சார மையம் அமைக்கப்படும். ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம், தமிழகத்தின் ஆதிச்சநல்லூரில் மிக முக்கியமான அறிவிப்பு. 7, பெண் கல்வியை ஊக்குவிக்க நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பெண்கள் விடுதி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8, எய்ம்ஸ் போன்று 3 புதிய அகில இந்திய ஆயுர்வேத கல்வி நிலையங்கள் உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. மிக முக்கியமான அறிவிப்பு. அடுத்ததாக 5 பல்கலைக்கழக நகரங்கள் உருவாக்கப்படும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தேசிய கல்வி நிறுவனம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். 10, அரிய வகை நோய்களுக்கான மருந்துகள், புற்றுநோய் சிகிச்சைக்கான 17 மருந்துகள் மீதான சுங்க வரி முழுமையாக நீக்கம். மருந்துகளின் விலை குறைகிறது. மிக முக்கியமான புள்ளி இது. என்றால் அரிய வகை நோய்கள், அதற்கான மருந்துகளின் விலை குறைக்கப்படுகிறது. 11வது புள்ளி, பழவேற்காடு, தமிழகத்தில் உள்ள பழவேற்காடு ஏரியில் பறவைகளை காண்பதற்கான பிரத்யேக காட்சி மையம் அமைக்கப்படும் என்ற தகவல் உண்மையை சுற்றுலாவை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. 12, வரி தொடர்பான சிறு குற்றங்களுக்கு குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படாது. மிக முக்கியமானது. என்றால் இதற்கு முன்னால் அது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வந்தது, இனி அந்த குற்றவியல் நடவடிக்கை இல்லை என கூறியிருக்கிறார்கள். 13, வரி சார்ந்த பெரிய குற்றங்களுக்கு அதிகபட்ச தண்டனை 2 ஆண்டுகளாக குறைப்பு. இதுவும் ஒரு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 14, வாகன விபத்து காப்பீடுகளுக்கு முழுமையாக வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. மிக முக்கியமான வாகன விபத்து காப்பீடுகள் பெறும்போது அதற்கு வரி விதிக்கப்படும், இனி வரி கிடையாது, வரி விலக்கு என அறிவித்திருக்கிறார்கள். 15வது புள்ளி, கடல் சார்ந்த ஏற்றுமதி பொருட்களை உற்பத்தி செய்ய இறக்குமதி செய்யப்படும் மூலப்பொருட்களுக்கு வரி சலுகை உயர்த்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல். அது எவ்வளவு என்று தெரியவில்லை, ஆனால் உயர்த்தப்பட்டிருக்கிறது. 16, இந்தியாவில் தென்னை, முந்திரி, கோகோ உற்பத்தியை ஊக்குவிக்க பிரத்யேக திட்டம் என அறிவிக்க. இந்தியாவின் முந்திரியை உலக நாடுகளில் பிராண்ட் செய்வதற்காக மிக முக்கியமான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 17வது புள்ளி, பால் உற்பத்தி, கோழி, மீன் வளர்ப்பை அதிகரிக்க ஊக்குவிக்கும் வகையிலே பல சலுகைகள் வழங்கப்படும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். 18வது புள்ளி, சந்தன மர சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் வகையில் சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு இணைந்து செயல்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. மிக முக்கியமான அறிவிப்பு. சந்தன மர சூழல் அமைப்பை மீட்டெடுக்கும் வகையிலே சாகுபடியை ஊக்குவிக்க மத்திய அரசு மாநில அரசுகளுடன் இணைந்து செயல்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. 19வது, 16வது நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு தலா ரூபாய் 1.4 லட்சம் கோடி ஒதுக்கீடு. மிக முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு தலா, ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் 1.4 லட்சம் கோடி ஒதுக்கீடு வழங்கப்படும். 20வது புள்ளி, மேலும் 17.2 லட்சம் கோடி கடன் வாங்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. இனி தமிழ்நாட்டிற்கு என்ன இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிற்கான பட்ஜெட் ஹைலைட்ஸ் என்ன என்பது குறித்த ஒரு வரைகலை தயாராக இருக்கிறது. அந்த வரைகலை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டார். முதல் அறிவிப்பு, தமிழ்நாட்டுக்கான 5 முக்கிய அறிவிப்புகள். தமிழ்நாட்டிலே அரிய வகை கனிமங்கள் எடுக்க புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் காரிடார் என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்னையுடன் முக்கிய நகரங்களை இணைக்க அதிவேக ரயில் பாதை, சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஹைதராபாத் ஆகிய 2 நகரங்களுக்கு அதிவேக ரயில் பாதை என அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, திருநெல்வேலி பொதிகை மலையிலே
மலையேற்றத்தை ஊக்குவிக்க திட்டம், அதாவது சுற்றுலாவை அதிகரிப்பதற்காக மலையேற்றம், சிறப்பாக மலையேற்றத்திற்கான புதிய திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும். கலாச்சார மையம் அமைக்கப்படும். ஏற்கனவே அங்கு கலாச்சார மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசின் சார்பிலே. தற்போது மத்திய அரசின் சார்பில் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். ஐந்தாவதாக பழவேற்காடு ஏரியில் பறவைகளை கண்காணிக்க பிரத்யேக காட்சி மையம். பழவேற்காடில் வந்து செல்கின்ற பறவைகளை கண்காணிப்பதற்கும் அதை பார்த்து சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் நிறைய சுற்றுலாவாசிகள் வர வேண்டும் என்பதற்காக பிரத்யேக காட்சி மையம் அமைக்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். 5 முக்கிய அறிவிப்புகள் தமிழ்நாட்டிற்கு என்றால் இவைதான் சொல்ல முடியும். வேறு பெரிய அறிவிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தால் தேர்தலை முன்னிட்டாவது நீங்கள் அறிவிப்பீர்களா என்று. பெரிய அறிவிப்புகள், மெட்ரோ அறிவிப்புகள், எய்ம்ஸ் பற்றியும் பெரிய அறிவிப்பு இல்லை. பெரிய அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு இந்த 5 அறிவிப்புகள் தான் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல அறிவிப்புகள் வந்திருக்கிறதா, வேறு என்ன வந்திருக்கு என்பதை முழுமையான பட்ஜெட்டை பார்க்கும்போது தான் தெரிய வரும். தற்போது அவர் அறிவித்ததிலிருந்து இவைதான் வந்திருக்கு, நேரடியாக வந்திருக்கிறது.